தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் ஜூன் 2020இல் ஊரடங்கு நேரத்தில் தந்தை ஜெயராஜ், மகன் பென்னிக்ஸ் ஆகியோர் காவல் நிலைய காவலில் கஸ்டீடியல் டெத் கொடூரமாக தாக்கப்பட்டு உயிரிழந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 9 காவலர்களுக்கும் இரட்டை மரண தண்டனை விதித்து 6 ஏப்ரல் 2026 அன்று மதுரை முதன்மை மாவட்ட நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பளித்துள்ளது. வழக்கின் பின்னணி. சம்பவம் ஜூன் 19, 2020 அன்று குறிப்பிட்ட நேரத்திற்கு மேல் கடையை திறந்திருந்ததாக கூறி ஜெயராஜ் மற்றும் பென்னிக்ஸ் சாத்தான்குளம் காவல்துறையினரால் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். காவல் நிலையத்தில் அவர்கள் கடுமையாக தாக்கப்பட்டதில் ஜூன் 22, 2020இல் பென்னிக்ஸும், ஜூன் 23, 2020இல் ஜெயராஜும் உயிரிழந்தனர். இந்தச் சம்பவம் நாடு முழுவதும் கடும் அதிர்வலைகளையும் கண்டனங்களையும் ஏற்படுத்தியது. விசாரணை. சிபிசிஐடி விசாரணைக்கு பின் வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டு விசாரணை நடைபெற்றது. குற்றவாளிகள். ஆய்வாளர் ஸ்ரீதர் உட்பட 9 காவலர்கள் குற்றவாளிகள் என மார்ச் 23, 2026இல் அறிவிக்கப்பட்ட நிலையில் ஏப்ரல் 6இல் தண்டனை அறிவிக்கப்பட்டது. 9 பேருக்கும் இரட்டை ஆயுள் தண்டனை மற்றும் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. நீதிபதி கருத்து. காவல்துறையினர் 9 பேரும் மனிதர்களாக வாழ தகுதியற்றவர்கள் என்றும் காவல்துறையில் அதிகார் மிஸ்யூஸ் செய்யப்பட்டதாக நீதிபதி முத்துக்குமரன் கடுமையான கருத்துக்களை தெரிவித்துள்ளார். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள விசில் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.